கடந்து செல்வோம். ஒரு விசுவாசியின் வாழ்க்கை என்கின்ற தொடரை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். மனிதன் ஆவியாய் இருக்கிறான். அவனுக்கு ஒரு ஆத்மா அல்லது ஒரு மனது இருக்கிறது. அவன் ஒரு சரீரத்தில் வாழ்கிறான் என்பதை பார்த்து கொண்டு வருகிறோம். இப்பொழுது அடுத்த பதத்திற்கு போவோம். நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆமென். எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லுங்க, நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது, கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவது. அந்த இடத்துல பார்க்கிறோம், தேவன் நம்மை என்ன அழைக்கிறார்? தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகள், தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள், தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள். இந்த உலகத்திலிருந்து தேவன் தமக்கென்று நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்த தெரிந்து கொள்ளப்படுதல் என்கின்ற வார்த்தையினுடைய பார்க்கும்பொழுது எக்லெக்டாஸ், எக்லெக்டாஸ் என்கின்ற வார்த்தை என்ன அர்த்தம் கொண்டிருக்கிறது? தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். You are handpicked to pick out or to select. To pick out or to select. ஒரு கடைக்கு செல்லும் பொழுது, காய்கறிகளை வாங்கும் பொழுது எப்படி அதை தேர்ந்தெடுக்கிறீர்களோ, சிறந்ததை மாத்திரம் எடுக்கிறீங்க இல்லையா? அது கத்திரிக்காய் இருக்கட்டும், தக்காளி இருக்கட்டும், எந்த ஒரு காய்கறி வாங்கினாலும் நீங்கள் அதை நல்லா பார்த்து அந்த குவிப்பை எடுத்து உங்களுக்கு வேண்டியதை, உங்களுக்கு சிறப்பானதை மாத்திரம் எடுத்துக்கொள்கிறீர்கள் இல்லைங்களா? உலகத்தினுடைய தத்துவம் அதான். உலகத்தில் மக்கள் தெரிந்து கொள்ளும் பொழுது, தேர்ந்தெடுக்கும் பொழுது சிறந்ததை மாத்திரம் தான் எடுக்கிறார். ஆனால் கர்த்தர் எப்படி எடுக்கிறார்? மோசமானவைகள், இழிவானவைகள், ஒழுக்கமில்லாதவைகள், பைத்தியமானவைகளை தெரிந்து கொள்கிறார். அப்போ தேவனுடைய தேர்ந்தெடுப்பு, தேவனுடைய தெரிந்துகொள் நம்முடைய மனதிற்கு அப்பாற்பட்டது. ஆகவே இந்த சத்தியத்தை குறித்து நான் பார்க்கும்போது நான் அதிக பரவசம் அடைகிறேன். ஏனென்றால் இந்த சத்தியத்தை நான் ஆழமாய் தோண்ட தோண்ட தேவன் எப்படி நம்மை தெரிந்து கொண்டார் என்பதை பார்க்கும்பொழுது உண்மையாக நான் வியப்படைந்தேன். தேவன் எவ்வளோ பெரியவர், தேவன் எப்படி நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நான் சொல்கிறேன், இந்த சத்தியம் முழுதுமாக நீங்கள் கற்றுக்கொள்வீர்களானால் தேவனை குறித்த ஒரு சந்தேகம் இன்னி உன்னுடைய வாழ்க்கையில் வராது. தேவன் எனக்கு இப்படி செஞ்சிட்டார், தேவன் என்னை அப்படி செஞ்சிட்டார், தேவன் என்னை கைவிட்டார், இந்த மாதிரி பிற்போக்கான, தவறான, பிழை நிறைந்த வார்த்தைகள், வாக்கியங்கள், அறிக்கைகள் நம்முடைய வாயிலிருந்து வராது. ஏனென்றால் கர்த்தருடைய தேர்ந்தெடுப்பு, கர்த்தருடைய தெரிந்து கொள்ளுதல் நம்முடைய மனதையே அசைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஆகவே மீண்டும் கரங்களை வைத்து சொல்லுங்க, நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். ஆமென். யாராவது ஒருத்தர் உங்களை பார்த்து உங்களுடைய மதத்தின் பின்னணி என்னென்னு கேட்கும்போது நீங்க சொல்லுவீங்க, நான் ஒரு கிறிஸ்தவன் என்று. ஆனால் என்னைக்காவது நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்று சொல்லியிருக்கிறீங்களா? ஏன்னா சொன்ன அடுத்த கேள்வி என்ன? நீங்க யாரு? நான் அது கேட்கலங்க, உங்களுடைய மத பின்னணி என்ன? அதான் நான் சொல்றேன், நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன், தேவனால் நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன். எத்தனை பேர் அது விசுவாசிக்கிறீங்க? நான் சொல்கிறேன், நீங்க தேவனுடைய சாய்ஸ். ஆமென். மூல பாஷையில் பார்க்கும் பொழுது ஐ ஆம் ஃபேவரட், தேவனுக்கு மிக பிரியமானவர்கள். ஹலோ, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஐ அம் காட்ஸ் ஃபேவரட். என் பக்கத்தில் உட்காருவதற்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கிறீங்க. ஆமென். நான் சொல்கிறேன், நீங்க ஒரு அற்புதத்தின் பக்கத்தில் தான் நீங்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறீங்க. நீங்க ஒரு அற்புதம். ஹலோ, நீங்கள் ஒரு விசேஷித்த அற்புதம். Glory to God. நீங்கள் தனித்தன்மை வாய்ந்தவர்கள். உலகத்தில் 700 கோடி மக்கள் மத்தியில் கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார். எதற்காக தெரியல, ஆனால் நான் கேள்வி கேட்க போறதில்ல. எனக்கு ஆழமான, அதிகமான சந்தோஷம். ஏன் தெரிந்து கொண்டா தெரியல. இப்படிப்பட்டவரெல்லாம் தெரிந்து கொள்ள முடியுமா கூட கற்பனை செய்து கொள்ள முடியல. ஆனால் நான் கேள்வி கேட்கறது இல்லை, மிகுந்த சந்தோஷம், பேரார்வம் எனக்குள்ள இருக்குது. ஏன்? என்னை தெரிந்து கொண்டார். இருக்கிறீங்களா? வாசிக்கும் போது பாருங்க, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று சிந்திக்கும் பொழுது இது ஏதோ ஒரு புதிய ஏற்பாட்டினுடைய கருத்து, இது ஒரு புதிய ஏற்பாட்டினுடைய ஐடியா என்று நாம் சிந்திக்கிறோம். அல்ல, பழைய ஏற்பாட்டிலேயே இஸ்ரவேல் தேவன் தெரிந்து கொண்டார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ இஸ்ரவேல் தம்முடைய சொந்த ஜனமாக பழைய ஏற்பாட்டில் தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். பார்ப்போம். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம்,
பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். இந்த பூமியில் இருக்கிற இந்த பூச்சக்கரத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களில் உங்களையும் என்னையும் தமக்கு சொந்தமாய் அவருக்கு சொந்தமாக இருக்கும்படி தெரிந்து கொண்டார். ஹalleluya. உபாகமம் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனங்கள், பூமியின் மீது எங்கும் உள்ள எல்லா ஜனங்களிலும் உங்களையே கர்த்தர் தமக்கு சொந்த ஜனங்களாய் இருக்க தெரிந்து கொண்டார். அதே காரியத்தை மீண்டுமா சொல்கிறார் பாருங்க. சங்கீதம் 105:43. தம்முடைய ஜனத்தை களிப்போடும் தாம் தெரிந்து கொண்டவர்களை கெம்பீர சத்தத்தோடும் புறப்பட பண்ணி தமது கட்டளைகளை காத்து நடக்கும்படிக்கும் தமது நியாய பிரமாணங்களை கைக்கொள்ளும்படிக்கும் அவர்களுக்கு புறஜாதிகளுடைய தேசங்களை கொடுத்தார். அந்நிய ஜனங்களுடைய பிரயாசத்தின் பலனை சுதந்திரித்துக் கொண்டார்கள். இந்த 3 வாக்கியங்களை பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் தேசத்தை தமக்கு சொந்தமான ஜனங்களாக இந்த பூச்சக்கத்தில் இருந்த மக்கள் அந்த கூட்டத்தில் இருந்து அவர்களை அவருக்கென்று தெரிந்து கொண்டார். இப்பொழுது புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது சபை, உங்களையும் என்னையும் சபையாக இருக்கிறோம், நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்க எங்கே இழந்து போனார்களோ, எங்கே தங்களுடைய அழைப்பை விட்டு பின்மாற்றத்தில் சென்றார்களோ, அங்கு தேவன் நம்மை இணைத்திருக்கிறார். நம்மை இப்பொழுது அவருடைய தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களாக, தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாக அங்கு அறிக்கை செய்கிறார். ஆகவே நாம் இப்பொழுது தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ரோமர் எழுதின நிருபம், ரோமர் 8ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை பார்ப்போம். தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்கள் ஆக்குகிறவர். கவனிங்க, தேவன் தம்முடைய ஜனங்களாகிய இஸ்ரவேலை தமக்கு சொந்தமானவர்கள் என்று அவர் தெரிந்து கொள்ளப்பட்ட பொழுது அவருடைய சொந்த சுயாதீன விருப்பத்தை பயன்படுத்தி அவர்களை தெரிந்து கொண்டார். யாரும் அவரை ஃபோர்ஸ் பண்ணல. இஸ்ரவேல் ஜனங்க சிறப்பான மக்களாக இருந்தபடினால் அவர்களை தெரிந்து கொள்ளல, அல்லது அவர்கள் மிகவும் பரிசுத்தமாய் வாழ்ந்ததுனால அவர்களை தெரிந்து கொண்டார்கள் என்பது அல்ல. தேவனை தேடினவர்கள், தேவனை நாடினவர்கள், தேவனை விசுவாசித்தவர்கள், ஆகவே தான் அவர்களை தெரிந்து கொண்டார் என்பதும் அல்ல. ஏனென்றால் வேதம் சொல்கிறது, ஒருவனும் தேவனை தேடல, ஒருவன் நீதிமான் கிடையாது, ஒருவன் நன்மை செய்கிறவன் கிடையாது. யாருமே தேவனை தேடாத பட்சத்தில் இந்த சிறுபான்மையுள்ள மக்களை எடுத்து அவர்கள் விக்கிரகத்துக்கு பின்பாக போய்கொண்டிருந்தவர்கள் அவர்களை தெரிந்து கொண்டு அவருடைய ஜனமாக அவர்களை அழைத்தார். அதே போலவே இப்பொழுது சபையாக நம்மை தேவன் எப்படி அழைக்கிறாருங்க? அவருக்கு சொந்தமான மக்களாக இருக்கும்படி நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்போ அந்த 8ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறார்? தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? அப்ப பாருங்க, உங்களை குற்றம் சாட்டுகிறவன் செய்யவே முடியாது. அவங்க சாட்டிட்டு போட்டோம், அவனால ஒன்றும் பண்ண முடியாது. ஏனென்றால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். தேவனுடைய தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மீது குற்றம் சாட்டுகிறவன் யார்? ஏனென்றால் தேவன் அவர்களை நீதிமானாய் மாற்றியிருக்கிறார். சோ தேவன் தான் அவர்களை ரட்சித்திருக்கிறார், தேவன் தான் அவர்களை மாற்றியிருக்கிறார், தேவன் தான் அவர்களை நீதிப்படுத்தியிருக்கிறார், தேவன் தான் அவர்களை பரிசுத்தமாக்கியிருக்கிறார். ஆகவே அவர்கள் விழும்போது அல்லது சில தவறுகள் செய்யும் பொழுது அல்லது சில சரீர பிரகாரமான ஜென்ம சுவாபம் உள்ள காரியங்களை காண்பிக்கும் பொழுது, மாம்சிக காரியங்கள் காண்பிக்கும் பொழுது ஒருவனும் அவர்களை குற்றப்படுத்தக்கூடாது, குற்றப்படுத்த முடியாது. ஏனென்றால் நீதிமான் ஆக்குனது தேவன் தான். ஹலோ, அப்போ உங்களை குற்றப்படுத்தணும்னா யார் செய்யணுங்க? தேவன் தான். ஆனால் அவர் குற்றப்படுத்துகிறவர் அல்ல, அவர் நீதிமானாய் உங்களை மாற்றுகிறவர், பரிசுத்தமுள்ளவர்களாக உங்களை மாற்றுகிறவர். ஹலோ, அவருக்கென்று நம்மை தெரிந்து கொண்டார். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு. கவனிங்க, இந்த வசனத்தை வாசிக்கிறோம். ஏன் இத்தனை வசனங்கள் கொடுக்கிறேன்? ஏனென்றால் முழு வேதத்தினுடைய போதனையே நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதை காண்பிக்கும்படியாக. இது ஏதோ ஒரு பழைய ஏற்பாட்டினுடைய ஒரு கூற்று அல்லது ஒரு புதிய ஏற்பாட்டினுடைய ஒரு கருத்து என்பது அல்ல. இது முழு வேதத்தினுடைய கருத்து என்பதை உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன். அப்ப பாருங்க, பழைய ஏற்பாட்டில் பார்க்கும் போதும் சரி, புதிய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது தேவன் நம்மை தெரிந்து கொள்கிறவர். நாம் தேவனை தெரிந்து கொள்ளவில்லை, மாறாக தேவன் நம்மை தெரிந்து கொண்டார், தேர்ந்தெடுத்தார். என்ன பிரம்மாண்டமான ஒரு காரியம் பாருங்க. ஏன்
ஏன் தேவன் நம்மை தெரிந்து கொள்ள, நாம் தேவனை தெரிந்து கொள்ளவில்லை? காரணம், நாம் பாவத்திலும் அக்கிரமத்திலும் மாண்டு கொண்டிருந்தோம், செத்து கொண்டிருந்தோம், அதுல செத்து கிடந்தோம். தேவனற்றவர்களாக, உணரற்றவர்களாக, தேவனை குறித்து எந்த வெளிப்பாடும் இல்லாமல் நம்முடைய சொந்த இஷ்டம் போல நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் நம்முடைய மனக்கண்களை பிரகாசிக்க செய்து, நம்முடைய பாவத்தை குறித்த ஒரு குற்ற உணர்வு கொடுத்து, நம்மை சிந்திக்க வைத்து, நான் ஒரு பாவி, எனக்காக ஒரு ரட்சகர் இந்த உலகத்தில் வந்தார் என்பதனுடைய வெளிப்பாடு கொடுத்து, அந்த சுவிசேஷத்தை கேட்க வைத்து, அந்த நற்செய்தியை கேட்க வைத்து, அதன் மூலமாக என்னுடைய பாவத்தினால் நான் உணர்த்தப்பட்டு, நான் தேவனை ஏற்றுக்கொள்ளும்படியாக என்னை ரட்சிப்புக்கென்றவர் தெரிந்து கொண்டார். இப்போ பாருங்க, இந்த 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குது? நீங்கள் பரிசுத்தரும் பிரியருமாய் இருக்கும்படி தேவன் உங்களை தெரிந்து கொண்டார். அப்போ நான் எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன்? பரிசுத்தமாகவும் அவருக்கு பிரியமுள்ளவர்களாக இருக்கும்படிக்கு. அப்போ உங்களுடைய தேர்ந்தெடுப்பு, உங்களுடைய தெரிந்து கொள்ளுதல் விசேஷித்தமான ஒன்று. ஏனென்றால் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கைக்கும் பிரியமுள்ள ஒரு வாழ்க்கைக்கும் நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன். இருக்கிறீங்களா? இன்னும் மேற்கொண்டு பார்ப்போம். தேவன் தம்முடைய அன்பை உங்கள் மீதும் என் மீது வைத்த பொழுது அவர் தீர்மானித்தார். என்ன தீர்மானித்தார்? இவர்கள் இல்லாமலே, இவர்கள் எந்த ஒரு காரியம் செய்யாமலே இவர்களை நான் நேசிக்க போகிறேன். கவனிங்க, this is very important. God determined to set his love on you and me for no reason of ours at all. நம்முடைய எந்த ஒரு காரணமின்றி தேவன் நம் மீது அன்பை செலுத்தவும் அவர் தீர்மானித்தார். நான் அவரை தேடாத பட்சத்தில், அவரை நாடாத பட்சத்தில், அவரை குறித்து நான் அறியாத பட்சத்தில், நான் அக்கிரமத்திலும் பாவத்திலும் அவருக்கு விரோதியாய் நான் இருந்திருக்கிறேன், தேவனுக்கு விரோதியாய் இருந்திருக்கிறேன், அவருக்கு சத்ருவாய் இருந்திருக்கிறேன், முரட்டாட்டம் பண்ணினவனாய் இருந்தேன், வேதத்தை குறித்து நான் பரிகாசம் செய்தவனாய் இருந்த பொழுது கர்த்தர் என்ன சொல்கிறார்? நான் எனக்கென்று பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கைக்கென்றும் நீதியுள்ள ஒரு வாழ்க்கைக்கென்றும் என்னுடைய அன்பை உன் மீது நான் அப்பொழுதே வைத்து விட்டேன். ஹலோ, என்ன ஒரு பிரம்மாண்டமான தேவனுங்க. ஆகவேதான் நான் பேசும்போது என்னால் ஒரு இடத்துல நிற்க முடியல. ஏனென்றால் நான் எங்க இருந்தேன் எனக்கு தான் தெரியும், நான் எப்படிப்பட்டவனாய் இருந்தேன் எனக்கு தான் தெரியும். ஆனால் அப்படிப்பட்டவரை தேடி வந்து மீட்ட தேவன், தேடி வந்து மீட்ட தேவன் அவர் ஒருவர் தாங்க இந்த உலகத்தில். மனிதனை தேடி அவன் இருக்கிற அந்த சாக்கடைக்குள் இறங்கி, அந்த சாக்கடையும் அந்த நாற்றத்தையும் அந்த துர்நாற்றத்தையும் ஏற்றுக்கொண்டு, அதன் மூலமா என்னை பரிசுத்தமாக்கி, எனக்குள் நற்செய்தியினுடைய நறுமணம் வீச செய்து, அவருடைய பரிசுத்த ரத்தத்தினால் என்னை கழுவி, என்னை தேவனுடைய நறுமணமாய் மாற்றின தேவனுக்கு நான் கோடா கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். அவரை துதிக்க என் வாழ்நாள் முழுதுமாக துதிக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். எத்தனை இன்னல்கள் வந்தாலும், பல காரியங்கள் என்னுடைய வாழ்க்கை மோதுகிறது, என்னுடைய குடும்பம் பல சூழ்நிலை நிமித்தமாக சில வேலைகளில் கஷ்டப்படுகிறோம், மனம் உடைந்து போகலாம். ஆனால் அதன் மத்தியில் மீண்டுமாய் எழும்பி நின்ற வார்த்தையை பேசி நான் ஏன் இங்க வந்து நிற்கிறேன் என்றால், கர்த்தர் ஒரு காலமும் தீமை செய்கிறவர் அல்ல, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தெரிந்து கொள்ளுதலை பார்க்கும்போது நாம் உண்மையாகவே பிரமித்து போய் நிற்கிறோம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள் வாசிப்போம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதிக்கிறார். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. பாருங்க, 3ஆம் வசனம் பவுல் என்ன சொல்கிறார்? இந்த சகலவிதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அதான் முக்கியம் பார்க்கணும். பாருங்க என்ன சொல்லியிருக்கிறார்? சகலவிதமான ஆசீர்வாதத்தோடு தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் உன்னதங்களிலே கிறிஸ்து இயேசுவுக்குள். 4ஆம் வசனத்தில் அவர் என்ன செய்ய ஆரம்பிக்கிறார்? அதனுடைய விளக்கத்தை கொடுக்க ஆரம்பிக்கிறார். எப்படி இந்த ஆவிக்குரிய சகலவிதமான ஆசீர்வாதங்கள் உன்னதங்களிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்முடையதாக மாறுகிறது என்பதை விளக்கி சொல்கிறார். பாருங்க 4ஆம் வசனத்தை வாசிங்க. எப்பொழுது தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. தெரிந்து கொண்ட படியே ஆங்கிலத்தில் வந்து according as, that's the key, that's the whole key. according as,
ஏன் இந்த ஆசீர்வாதத்தை நான் பெற்று அனுபவிக்கிறேன்? ஏனென்றால் அதற்கென்று என்னை தெரிந்து கொண்டார். தொடர்ந்து பார்ப்போம், கவனிங்க. இங்க என்ன சொல்கிறார்? இப்ப 3ஆம் வசனத்தை வாசிக்கும் என்ன சொல்ல ஆரம்பிக்கிறோம்? ஐயோ, இப்படிப்பட்ட ஒரு கூற்று. அந்த 3ஆம் வசனத்தை திருப்பி நீங்க வாசிக்கும் போது அடேங்கப்பான்னு தான் சொல்ல வருது இல்லையா? அடேங்கம்பா, இப்படி சகல விதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதம் உன்னதங்களிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், செய்து முடிச்சிட்டார். அதை நான் சிந்திக்கும் போது நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்? இது ஒரு மிகப்பெரிய ஒரு அறிக்கை, இது ஒரு பிரம்மாண்டமான ஒரு அறிக்கை, அற்புதமான அருமையான வியக்கத்தக்க ஒரு அறிக்கையாக இருக்கிறது என்று சொல்கிறோம். ஆனால் நான் இந்த பூமியில இருக்கிறேனே, நீங்க சொல்றது கரெக்ட், உன்னதங்களிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் சகலவித ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆனா நான் ஆவிக்குரிய அந்த உன்னதத்தினாலே, அந்த உன்னதத்தில் நான் இன்னும் இல்லையே. நான் இப்பொழுது இந்த பூமியில இருக்கிறேன். அது மாத்திரமல்ல, எனக்குள் அவ்வப்பொழுது பாவமும் குற்ற உணர்வும் தோல்வியினுடைய காரியங்கள் இருக்கிறதே. அப்போ எப்படி இந்த தேவனுடைய கிருபையின் ஐஸ்வர்யத்திற்கு நான் பங்குள்ளவனாக எண்ணப்பட முடியும்? இதற்கு நான் எப்படி இணைந்து கொள்ள முடியும்? ஒரு கிறிஸ்தவன் எப்படி இப்படிப்பட்ட தேவனுடைய விலை மதிக்க முடியாத விலையேற பெற்ற வியக்கத்தக்க தேவ கிருபையின் ஐஸ்வர்யத்தை நான் ஒரு கிறிஸ்தவனாய் இருந்து கொண்டு எப்படி ஒரே ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? How does any Christian enjoy even a single blessing when he is here on this earth? இந்த பூமியில் இருந்து கொண்டு ஒரே ஒரு கிறிஸ்தவன் எப்படி ஒரே ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? இந்த தேவ கிருபையின் வரத்தை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? இந்த கேள்விக்கு அப்போஸ்தலர் பவுல் என்ன சொல்கிறார்? ஒரு விளக்கத்தை கொடுக்க ஆரம்பிக்கிறார் 4ஆம் வசனத்தில். அதான் பார்க்கணும். 4ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறார்? தேவன் நமக்காக நம்முடைய ஆசீர்வாதத்தை, இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நம்மை இணைக்கிறார். எப்படி? தேவன், பிதாவாகிய தேவன் செய்த கிரியை நிமித்தமாக நாம் எப்படி இந்த ஆசீர்வாதங்களுக்கு தகுதியுள்ளவர்களாகிறோம் என்பதை காண்பிக்கிறார். Paul is showing what God has done in order that we may enjoy or be connected to these astounding riches of God's grace. தேவனுடைய வியக்கத்தக்க கிருபையின் ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்வதற்கு தேவன் நம்மை எப்படி தகுதிப்படுத்தியிருக்கிறார்? நம்மை தெரிந்து கொண்டார். ஆகவே உனக்கு என்ன தகுதி இருக்குது? அவர் என்னை தெரிந்து கொண்டார், அதான் தகுதி. இருக்கிறீங்களா? அப்ப என்னுடைய தகுதி என்னங்க? அவர் என்னை தெரிந்து கொண்டார். ஏன் உன்னை மாத்திரம் தெரிந்து? அது எனக்கு தெரியல, அவரை போய் கேட்டுக்க. ஆனா நான் சந்தோஷப்படுகிற காரியம், நான் கேள்வியே கேட்க மாட்டேன், நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன். அதான் விஷயம். இப்போ ஒவ்வொருத்தர் தேவன் என்ன பார்த்து சொல்கிறார்? நீ இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு, நீ இந்த ஆசீர்வாதத்தினால் நிரம்பி ஒரு ஆசீர்வாதமா இருக்கும்படிக்கு நான் உன்னை தெரிந்து கொண்டேன்றார். ஹலோ, எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது? அப்ப பாருங்க, கேள்வி என்னன்னா, எந்த ஒரு நபர் ஒரு காலகட்டத்தில் அவன் கிறிஸ்தவனா இல்லாத பொழுது, ஒரு காலகட்டத்தில் அவன் விசுவாசியா இல்லாத பொழுது, ஆனால் இப்பொழுது அவன் இந்த சகலவிதமான வியக்கத்தக்க கிருபையின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது எப்படி சாத்தியமாகும்? அதான் உலகத்தினுடைய மக்கள் கேட்கிறாங்க. இந்த உபதேசத்தை ஏன் எதிர்க்கிறாங்கன்னா, உன்னுடைய தேவன் பட்சபாதம் உள்ளவர் என்று சொல்கிறார்கள். ஏன்? ஒரு சிலரை தெரிந்து கொண்டு உங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார், எங்களை எல்லாம் கைவிடுகிறார். ஆனால் வேதம் தெளிவாக சொல்கிறது, ஒருவனும் கெட்டு போகாமல் இருப்பதற்கு தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஒருவன் பாவத்தில் அழிந்து போய் நரகத்தில் போக வேண்டியது தேவனுடைய விருப்பம் அல்ல. நீங்கள் யாவரும் ரட்சிக்கப்படுவதற்கு தம்முடைய ஒரே பேரான குமாரனை சிலுவையில் தியாக பலியாக ஒப்பு கொடுத்தார். ஆனால் சிலர் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தேவன் அதை முன்பாகவே அறிந்திருக்கிறார். தம்முடைய சர்வ ஞானத்தினால் யார் அதை புறக்கணிப்பார்கள், யார் அதை ஏற்றுக்கொள்வார்கள் என்று உலக தோற்றத்துக்கு முன்பாக அவருக்கு தெரியும். ஆகவே தான் சொல்கிறார், உங்களை நான் ஏன் தெரிந்து கொண்டேன் என்றால் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஹலோ, அப்போ நீங்க ஏதோ திடீர்னு உணர்ச்சிப்பட்டு நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க. உலக தோற்றத்துக்கு முன்பாக தேவன் அதை தீர்மானித்தார். இருக்கிறீங்களா? அப்போ இன்னொரு கேள்வி கேட்கிறோம். ஒரு மனுஷனை ஒரு விசுவாசியாக மாறுவதற்கு அவனை நடத்துகிறது என்ன? இந்த ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய சகல விதமான ஆசீர்வாதங்கள் உன்னதங்களிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் அவன் எப்படி பெற முடியும்? அவனை கிறிஸ்துவனாய் ஒரு விசுவாசி ஆக்குறது என்ன? அவனை இந்த ஆசீர்வாதத்திற்குரியவனாக மாற்றுகிறது என்ன? தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல்.
வேற ஒன்றுமே கிடையாது. சிலர் என்ன சொல்வார்கள், எனக்கு தெரியும் பிரதர், இந்த ஆசீர்வாதம்லாம் நாம் எப்படி பெற்றுக்கொள்கிறோம்னா, கிறிஸ்தவன் என்று சொல்கிற ஒரு நபர் அதை எப்படி பெற்றுக்கொள்கிறான்னா, அவன் இயேசுவின் கிறிஸ்துவின் மீது விசுவாசம் வைக்கிறபடினால். ஆனால் குறிப்பாக நீங்கள் கவனிக்க வேண்டும், முதலாவது பவுல் அதை சொல்ல. பவுல் அப்போஸ்தலர் அதை குறித்து பேசும்போது, இது நீ விசுவாசத்தினால இயேசு கிறிஸ்துவின் மீது நீங்கள் விசுவாசம் வைத்தபடினால் இதை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள் என்று அங்கு சொல்லப்படவில்லை. கவனிக்கிறீங்களா? சோ இயேசு கிறிஸ்துவின் மீது நான் விசுவாசம் வைத்தபடினால், நான் வைத்த பிறகு இதை பெற்றுக்கொண்டேன் அல்ல. வாசிப்போம் மீண்டும் எபேசியர் 4:1. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே. கொஞ்சம் நிறுத்துங்க. எப்பொழுதுங்க? நீ இயேசுவின் மீது விசுவாசம் வைத்த பிறகு சொல்லப்பட்டிருக்கிறதுங்க இல்ல, உலக தோற்றத்துக்கு முன்பாகவே, நீ விசுவாசியா இருப்பதற்கு முன்பாகவே, விசுவாசம்னா என்னன்னு தெரிவதற்கு முன்பாகவே, கிறிஸ்தவம் என்றால் என்ன, கிறிஸ்தவன் என்றால் என்ன என்று தெரியாததற்கு முன்பாகவே தேவன் உன்னுடைய குடும்பத்திலிருந்து உன்னை பிரித்தார். உன்னுடைய தாயின் கருவத்திலிருந்து உன்னை அவருக்கென்று சொந்தமாக்கி கொண்டார், உன்னை தெரிந்து கொண்டார். ஹலோ, உலக தோற்றத்துக்கு முன்பாக உன்னை தெரிந்து கொண்டார். முடிங்க சார். கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே, உலக தோற்றத்துக்கு முன்பே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடி. அப்போ பாருங்க, நான் விசுவாசம் வைத்ததுனால இந்த ஆசீர்வாதம் எனக்கு வரல. இப்போ கவனிங்க, கிறிஸ்துவானவர் விசுவாசிக்கிறோம், அதில் நான் பிழை சொல்ல. ஆனால் பவுல் அதில் ஆரம்பிக்கல. சிலர் என்ன சொல்கிறார்கள், இல்ல பிரதர், ஒருவேளை கர்த்தர் நமக்கு செய்த கிரியை நிமித்தமாக, சிலுவையில் அவர் செய்த கிரியை நிமித்தமாக நாம் இதை பெற்றிருக்கிறோம். இல்ல, பவுல் அதை குறித்தும் பேசவில்லை. அநேகர் அதுக்கு முதல் இடம் கொடுக்கிறார்கள். ஆனால் பவுல் முதலாக அதை குறித்து பேசவில்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கென்று சிலுவையில் செய்த கிரியின் மூலமாக இந்த ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறோம் என்று பவுல் சொல்லவில்லை. அவர் என்ன சொல்கிறார், இந்த உலகத்தில், இந்த காலகட்டத்தில் ஏதோ நடப்பதற்கு முன்பாகவே அவர் நித்தியத்திற்கு சென்று, கவனிங்க, நித்தியத்தில் சென்று பிதாவாகிய தேவன் செய்தவை, மனிதனுடைய ரட்சிப்புக்கென்று பிதாவாகிய தேவன் என்ன செய்திருக்கிறார் அதை குறித்து இங்க பேசுகிறார். ஹலோ, நீ இயேசுவின் மீது விசுவாசம் வைப்பதற்கு முன்பாக, இயேசு கல்வாரி சிலுவை 2000 வருடங்களுக்கு முன்பாக வந்து தம்முடைய உயிர் கொடுப்பதற்கு முன்பாகவே நீங்கள் உன்னதத்திலே உலக தோற்றத்துக்கு முன்பாக பிதாவாகிய தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அப்போது இயேசுவனுடைய கிரியும் அல்ல, ஆவியானவருடைய கிரியும் அல்ல, பிதாவாகிய தேவனுடைய கிரியை என்பது பவுலுடைய விளக்கம். கவனிங்க, இதுதான் ரொம்ப முக்கியம். பாருங்க, நம்முடைய மனது, நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் சிதற வைக்கிறது, அசைக்கிறது. ஏனென்றால் இப்படிப்பட்ட ஒரு சத்தியம், நான் எதுவும் செய்யாமல் சிந்திக்காமல், அப்போ என்னுடைய பங்கு ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது என்ற இதுதான் மக்கள் எதிர்க்கிறாங்க. அதை பின்பு பார்ப்போம். அப்போ பாருங்க, ஒரு மனுஷன் அவன் சிந்திப்பதற்கு முன்பாக, பிறப்பதற்கு முன்பாக, இந்த உலகம் உருவாக்கப்படுவதற்கு முன்பாக, வானங்கள் உருவாக்கப்படுவதற்கு முன்பாக தேவன் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டார். நான் சொல்கிறேன், நான் ஆச்சரியப்படுகிறேன். ஆகவேதான் இவரை குறித்து பேசும்பொழுது என் கண்கள் கலங்குகிறது. ஏன் இப்படிப்பட்ட ஒரு தேவன் எனக்கு கிடைச்சது எவ்வளவு பெரிய பாக்கியம். என்னை விட சன்மார்க்கம் உள்ளவர்கள் கோடிகள், பல கோடிகள். என்னை விட ஞானம் உள்ளவர்கள் பல கோடிகள். என்னை விட நேர்த்தி உள்ளவர்கள் பல கோடிகள். ஆனால் என்னை தெரிந்து கொண்டார், என்னை தெரிந்து கொண்டார். நான் எவ்வளவு மோசமா இருந்தாலும் என்னை தெரிந்து கொண்டார், உங்களை தெரிந்து கொண்டார். 700 கோடி மக்கள் மத்தியில உங்களை தெரிந்து கொண்டார். கவனிங்க, எப்பொழுதுமே வேதம் வாசிக்கும் பொழுது வேதம் பிதாவாகிய தேவனோடு தான் ஆரம்பிக்கிறது. எப்படி? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதியிலே தேவன் நிறுத்துங்க. ஆதியிலே தேவன். திருப்பியும் சொல்லுங்க, திருப்பியும் சொல்லுங்க. ஆதியிலே தேவன். குமாரன் சொல்ல, ஆவியானவர் சொல்ல, ஆதியிலே தேவன். பாருங்க, வேதம் ஆரம்பிக்கும் பொழுது எப்பொழுதுமே பிதாவாகிய தேவனோடு தான் ஆரம்பிக்கிறது. எழுதிக் கொள்ளுங்க, இந்த முக்கியமான பாயிண்ட் எழுதிக் கொள்ளுங்க. வேதம் மனிதனுடைய ரட்சிப்புக்கென்று
தேவன் என்ன செய்திருக்கிறார் என்பதனுடைய வெளிப்பாடும் பதிவு செய்தலும் விளக்கமுமாய் இருக்கிறது. ஆங்கிலத்தில் சொல்கிறேன், the Bible is ultimately the revelation and the record and the explanation of what God has done for the salvation of man. வேதம் மனிதனுடைய ரட்சிப்புக்கென்று தேவன் என்ன செய்திருக்கிறார் என்பதனுடைய வெளிப்பாடும் பதிவு செய்திருக்கிறார். அந்த வேதத்தில் எழுதியிருக்கிறார். அதான் பதிவு செய்தல், ரிப்போர்ட். பதிவு செய்தலும் விளக்கமாய் இருக்கிறது. இன்னொரு கூட்டு எழுதிக்கொண்டு, வேதத்தினுடைய தலைப்பு என்ன? இந்த முழு வேதத்தினுடைய controlling theme of the Bible. What is the controlling theme of the Bible? 5. What is the controlling theme of the Bible? What God has done. What God has promised to do. Number 2. Number 3, what God has begun to do. Hallelujah. Number 4, what God has actually done. Number 5, what God is going to do. And number 6, the amazing outcome of it all. 6 காரியங்கள். நான் விளக்கி சொல்றேன், தமிழ்ல சொல்றேன். Write it in English first, please. The controlling theme of the Bible is this: what God has done, what God has promised to do, what God has begun to do, what God has actually done, what God is going to do, and the amazing outcome of it all. தமிழ்ல சொல்கிறேன். வேதத்தினுடைய தலைப்பு என்ன? தேவன் என்ன செய்திருக்கிறார், தேவன் என்ன செய்ய வாக்களித்துள்ளார். 2வது. 3வது, தேவன் என்ன செய்ய துவங்கினார், தேவன் என்ன செய்ய துவங்கினார். 4வது, தேவன் உண்மையாகவே என்ன செய்திருக்கிறார், தேவன் உண்மையாகவே என்ன செய்திருக்கிறார். அடுத்தது, தேவன் என்ன செய்ய போகிறார், தேவன் என்ன செய்ய போகிறார். கடைசியாக, எல்லாவற்றினுடைய வியக்கத்தக்க விளைவு, எல்லாவற்றினுடைய வியக்கத்தக்க விளைவு. அப்போ பாருங்க, இனிமேல் நீங்கள் பைபிளை படிக்கும்போது, வேதத்தை படிக்கும்போது, இந்த 6 காரியங்கள் செழித்தோங்கி நிற்கும், அப்படியே உதித்து நிற்கும். இந்த 6 காரியங்கள் தான் பார்க்க முடியும். வேதத்தை எந்த ஒரு பக்கத்தை புரட்டி படித்தாலும், அது லேவிய ஆகமமா இருக்கட்டும், வெளிப்படுத்துகிற விசேஷமா இருக்கட்டும், இந்த 6 காரியங்கள் என்ன? 6 காரியங்கள். தேவன் என்ன செய்திருக்கிறார், தேவன் என்ன செய்ய வாக்களித்துள்ளார், தேவன் என்ன செய்ய துவங்கினார், தேவன் உண்மையாகவே என்ன செய்கிறார், தேவன் என்ன செய்ய போகிறார், அதனுடைய விளைவுகள். இதுதான் நாம் பார்க்க வேண்டும். அப்ப பாருங்க, வேதத்தை ஏன் படிக்கிறோம்? ஏனென்றால் வேதத்தில் தான் தேவன் நம்மை எப்படி தெரிந்து கொண்டார், எதற்காக தெரிந்து கொண்டார் என்பதை விளக்கமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப கவனிங்க, இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், பவுல் சொல்கிறாரே, இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், உன்னதங்களிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் பெற்றிருக்கிற இந்த ஆசீர்வாதங்கள், இதை பெற்றுக்கொள்கிற மக்கள் எப்படி அதை பெற்றுக்கொள்கிறார்கள்? இதை அனுபவிப்பதற்கே தேவன் அவர்களை உலக தோற்றத்துக்கு முன்பாக தெரிந்து கொண்டார். கவனிக்கிறீங்களா? அப்ப இந்த ஆசீர்வாதத்தை அனுபவிப்பதற்கு தான் தேவன் என்னை உண்டாக்கினார். ஹலோ, சில பேர் ஆசீர்வாதத்தை கேட்டனா அலர்ஜி ஆகுறாங்க. ஏன்னா வேதத்தை சரியா வாசிக்கல. கவனிங்க, கிறிஸ்து இயேசுவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகலவித ஆசீர்வாதத்தினாலும் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். யாரு? தேவன். எதற்காக என்னை ஆசீர்வதித்தார்? இந்த ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிக்கும்படியாக தேவன் என்னை உண்டாக்கி உலக தோற்றத்துக்கு முன்பாக இவன் இந்த ஆசீர்வாதத்துக்கு உரியவன் என்று என்னை தெரிந்து கொண்டார். விளங்குதுங்களா? அப்ப சில பேர் என்னை பார்த்து பொறாமப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் நான் அந்த ஆசீர்வாதத்தை தேடலைங்க. இந்த ஆசீர்வாதத்தை நாடியதன் பின்பாக நான் போல, நான் கர்த்தரை நாடினேன், ஆசீர்வாதம் என்ன நாடிச்சு. ஹலோ, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு வாசித்திருக்கிறீங்க தானே? அப்ப ஏன் பொறாம பண்ணும்? ஒருத்தன் வந்து செழித்தோங்கிறான்னா அவன் கர்த்தரை நாடுறான். கர்த்தரை நாடுறதுனால அதெல்லாம் தேடி வருது. அவனை பார்த்து வெம்பிங்கன்னு, கர்த்தாவே நீ அவரை மாத்திரம் ஆசீர்வதித்திருக்கிறீங்க, எனக்கு ஒன்றும் தரலையே, நீ ஏன் அவரை போல நீயும் நாடு. நீ கர்த்தரை தேடினால் இவங்களெல்லாம் கூட கூட்டி கொடுக்கப்படுங்க. கர்த்தரே சொல்லிட்டார், அவர் மாறாதவர், அவர் உண்மையுள்ளவர். அப்ப பாருங்க, அருமையான விதத்தில் கர்த்தர் தெளிவாக நமக்கு என்ன சொல்கிறார்? இதை பெற்று அனுபவிக்கிறவன் ஏன் அனுபவிக்கிறான்? ஏனென்றால் அது அனுபவிக்கும்படியாக தான் தேவன் அவரை உண்டாக்கி தெரிந்து கொண்டார். அப்ப நான் ஆசீர்வாதத்திற்கென்று உண்டாக்கப்பட்டேன், ஆசீர்வாதத்தை அனுபவிக்கும்படியாக தேவன் என்னை தெரிந்து கொண்டார்.
ஆகவே தான் ஆசீர்வாதத்தை குறித்து ஒரு பெரிய பொருட்டு எனக்கு இல்ல என் தூக்கம் கேட்டது, ஐயோ ஆசீர்வாதம் வேணும், ஆசீர்வாதம் வேணும், ஆசீர்வாதம், பணம் வேணும், இது வேணும், அது நான் அதை குறித்து யோசிக்கிறதே இல்லை. ஏன்? கர்த்தர் அதை பார்த்துப்பார். என்னை காட்டிலும் கர்த்தர் என்னை குறித்து அதிகமான கரசனையும் அக்கறையும் வைத்திருக்கிறார். என்னுடைய தேவைகளை பார்க்கலும் என்னுடைய தேவைகளை சந்திக்க அவர் ஆவல் உள்ளவர். ஹலோ, ஏங்க கவலைப்படணும்? நான் இந்த பூமியில நானா கேட்டு வந்தேன், ஆண்டவரே என்னை படிச்சிருங்க, எப்படியாவது படிச்சேன்னா உங்களுக்காக நான் வாழணும்னு சொன்னேனா? நான் கேட்கலையே. இந்த ஹைட்லாம் வரணும்னு ஆண்டவர் பார்த்து கேட்கலையே, அதை வந்துடுச்சு. கர்த்தர் ஏற்கனவே உலக தோற்றத்துக்கு முன்னே இவர் என்ன ஹைட்ல இருப்பாரு, என்ன வெயிட்ல இருப்பாரு, எல்லாத்தையும் முன்கூட்டியே அறிந்திருக்கிறார். அதான் சங்கீதக்காரன் 139 சங்கீதத்தில் தெளிவாக சொல்லிட்டார். நான் உருவாக்கப்படுவதற்கு முன்பாகவே என்னுடைய அவயவங்கள் எல்லாம் அதனுடைய அளவு, அதனுடைய சைஸ், என்ன நீளம், என்ன உயரம், என்ன எல்லாத்தையும் அவர் எழுதி வச்சிட்டார். எல்லாம் கரெக்டா இருக்குது. அவருடைய ரெக்கார்ட் புக்ல கரெக்டா இருக்குது. என்னுடைய அனாட்டமி பர்ஃபெக்டா இருக்குது. ஹலோ, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நான் பர்ஃபெக்டா இருக்கிறேன். சில பேர் கொஞ்சம் அதிகமான பர்ஃபெக்ஷன், பரவாயில்ல, அது கர்த்தரால் வந்தது தான், கவலைப்படாதீங்க. ஆனால் நான் தேவனால் உண்டாக்கப்பட்டிருக்கிறேன். தேவன் அவருடைய ரூபத்திலும் அவருடைய சாயலும் என்னை உண்டாக்கி என்னை இந்த ஆசீர்வாதத்திற்கென்று தெரிந்து கொண்டார். ஹலோ, இதுதான் நீங்க பார்க்கணுங்க. இது வேதம் சொல்கிறது, நான் சொல்ல. என்னிடத்துல கோவப்படாதீங்க, பவுலிடத்துல போய் கோவப்பட்டுக்குங்க. பவுலிய பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு தான் அவர் எழுதுகிறார். ஆகவே மீண்டும் மீண்டுமாய் இந்த எபேசியர் 1:3-4 நீங்கள் வாசிக்க வேண்டும். அப்ப பாருங்க, எல்லா ஆசீர்வாதங்கள் நாம் பெற்றிருக்கிற எல்லா இந்த பலன்கள் இந்த ஊற்றிலிருந்து வருகிறது, இந்த ஆதாரத்திலிருந்து வருகிறது. என்ன ஆதாரம்? நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். எந்த ஊற்றிலிருந்து வருகிறது? என்னுடைய சகலவிதமான ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் எங்கிருந்து வருகிறது? நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்கின்ற ஊற்றிலிருந்து, நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்கின்ற, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்கின்ற ஆதாரத்திலிருந்து வருகிறது. அப்ப மீண்டுமாய் நாம் பேதுரு பார்ப்போம். பேதுரு என்ன சொல்கிறார்? மீண்டுமாய் பேதுரு பார்க்கும்போது அவர் உபத்திரவத்திற்குள் கடந்து செல்கிற கிறிஸ்தவர்களை பார்த்து எழுதுகிறார். அந்த 1 பேதுரு 1:1 பார்க்கும்போது பல இடத்திலிருந்து பல இடத்திற்கு இந்த கிறிஸ்தவர்கள் உபத்திரம் பண்ணப்பட்டு சிதறி போனார்கள். சிதறி போயிருக்கிற விசுவாசிகளை பார்த்து எழுதுகிறார். அப்ப என்ன சொல்கிறார்? இந்த அவருடைய கூற்று, அதனுடைய சாராம்சத்தை நான் சொல்கிறேன், கவனிங்க. You may not be the choice of the world, but you are the choice of God. ஒருவேளை உலகம் உங்களை தெரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். ஹைட், வெயிட் எல்லாம் பார்த்து தான் அவங்க தெரிந்து கொள்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரொஃபைல் கேட்குறாங்க, போட்டோ கொடுங்கன்றாங்க. கொஞ்சம் மாநிறமா இருக்குது என்றாங்க. கொஞ்சம் இது இல்லையா, இல்லை படிப்பு சரியில்லையே, இது சரியில்லை, ஒவ்வொரு குறகனை பிடிச்சிட்டு அவன் கடைசியில் தான் தெரிந்து கொள்றான். ஏன்னா அதுதான் ஆடுறான். ஆனால் பாருங்க, கர்த்தர் எப்படி தெரிகிறார், அதை தான் கவனிக்கணும். அவர் சொல்கிறார், உலகம் உங்களை ஒருவேளை உலகம் உங்களை தெரிந்து கொள்ளாமல் இருக்கலாம், ஆனால் தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹலோ, இருக்கிறீங்களா? பாருங்க, அவர்களை ஆறுதல் படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையாக இருந்தது. சிதறி கிடக்கிறார்கள், உபத்திரவத்திற்குள் கடந்து செல்கிறார்கள், எல்லோரும் அவர்களை வெறுக்கிறார்கள், முழு உலகமே அவர்களை எதிர்த்து நின்று, கிறிஸ்தவர்கள் எல்லாம் எங்க இருக்கிறதோ அவங்களை சாகடி என்று கட்டளையே கொடுக்கப்பட்டிருக்கிறது. போகிற இடத்தெல்லாம் அவங்களுக்குள்ள உபத்திரவங்கள். ஆனாலும் அந்த உபத்திரத்தின் மத்தியில அவங்க அந்த உபத்திரத்தை சகித்து கொண்டார்கள். மிருகத்துக்கு தூக்கி போடப்பட்டு அவர்கள் தின்னப்பட்டார்கள், ஆனாலும் பாட்டு பாடி கொண்டிருந்தார்கள். நீரோ மன்னன் ஆச்சரியப்பட்டு, என்ன விதமான ஜென்மம் இது, சூடு சொர்ணம் இல்லையா? அவங்களுக்கு எந்த சூடோ சொர்ணம் இல்லை. உலகத்தினால் நாங்கள் கைவிடப்பட்டாலும் தேவன் என்னை தெரிந்து கொண்டார். ஹலோ, உலகத்தை விட மிக பெரியவர், அந்த சராசரத்தை, இந்த முழு பூ சக்கரத்தை உண்டாக்கினவர் இது உங்களுக்கென்று தான் உண்டாக்கினார். இந்த முழு பூமி உங்களுக்காக தான் இருக்கிறதுங்க. இந்த முழு பூமி உங்களுக்காக தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இன்னும் அழிந்து போகலன்னா விசுவாசிகள் இருக்கிறதுனால. விசுவாசி எடுத்துக்கொள்ளப்பட்ட அடுத்த செகண்ட்ல இருந்து நான் சொல்கிறேன், வாதைகள், வெளிப்படுத்தின விசேஷத்தை படிச்சு பாருங்க, அடுத்த செகண்ட்ல இருந்து அடுத்த சில நாட்களுக்குள்ள வாதைகள் ஆரம்பிக்கும். ஏனென்றால் அவருடைய சபை இருக்கிறதுனால, அவருடைய தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இந்த பூமியில் இருக்கிறதுனால அதை அப்படியே பின்தங்கி வைத்திருக்கிறார், பிடிச்சு வைத்துக் கொண்டிருக்கிறார். அந்த அளவுக்கு நம்ம நேசிக்கிறார். இந்த முழு பூச்சக்கரமே நமக்காக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அப்போ எவ்வளவு விலையேற பெற்றவர்கள், சூரியன், சந்திரன், பல கோடி நட்சத்திரங்கள், ஒவ்வொரு நட்சத்திரம் உங்களுக்காக இயங்கிக் கொண்டிருக்கிறது. Are you listening to me? The sun, the moon and the stars are millions and billions of stars is functioning in its place
just for one people called man. All the planets are working. All the heavenly bodies are working for the welfare of a person called man. மனிதன் என்று அழைக்கப்படுகிற அந்த மனுஷன், அந்த மன வர்க்கத்திற்கென்று எல்லா கிரகங்கள் ஒருங்கிணைந்து செயல்படுகிறது. அப்போ எவ்வளவு பெரியவர்கள் பாருங்க. நீங்க கண்ணாடிக்கு முன்பாக இது மூஞ்சியா இது அதெல்லாம் சொல்லாதீங்க. உங்களை குறித்து ஒரு மேன்மை பாராட்ட வேண்டும். கர்த்தரால் உண்டாக்கப்பட்டேன், அவருடைய ரூபத்திலும் சாயலிலும் உண்டாக்கப்பட்டிருக்கிறேன், தேவனால் நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன். இந்த பாக்கியம் நமக்கு தான் கிடைச்சிருக்குதுங்க. 700 கோடி மக்கள்ல சிலர் தான் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அநேகர் அதை வெறுக்கிறார்கள், எதிர்க்கிறார்கள். ஆனால் நீங்கள் ஏற்றுக்கொண்டபடியானால் உங்களுக்கு இந்த ஆசீர்வாதம். கவனிங்க, இந்த உண்மையான காரியத்தை என்ன சொல்கிறார்? நீங்கள் உலகத்தினால் தெரிந்து கொள்ளப்படாமல் இருக்கலாம், ஆனால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இந்த உண்மையை நீங்கள் என்ன செய்யணும்? அப்படியே பிடிச்சுக்கணும்ன்றார். இந்த உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். ஏனென்றால் நம்முடைய சுய மதிப்பு மாறும். நான் சரியில்லை, நான் ஒன்றுக்கும் உதவாதவன், ஆகதான் யாரும் வரல, ஆகவே தான் யாரும் பெண்ணு பார்க்க வரல, பையனை பார்க்க வரல, இதெல்லாம் மாறிடும். உங்களுடைய சுய மதிப்பு இந்த உலகத்தினுடைய செல்வாக்கு பொறுத்ததல்ல. இருக்கிறீங்களா? இந்த உபத்திரவத்திற்குள் கடந்து சென்று கொண்டிருக்கிற விசுவாசிகளை பார்த்து பேதுரு எழுதுகிறார். அப்போ ஒவ்வொரு உபத்திரப்படுகிற ஒரு விசுவாசியை பார்த்து என்ன சொல்கிறார்? நீ உலகத்தில் இருக்கிற இந்த வெறுப்பை கேட்டு நீ சோர்ந்து போகாதே, தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார், அவருக்கென்று தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த ஆறுதல் உங்களுக்குள் இருக்கட்டும் என்று சொல்கிறார். இப்பொழுது இன்னும் சற்று ஆழமாய் பார்ப்போம், இன்னும் முற்று நோக்கி பார்ப்போம் இந்த சத்தியத்தை. இப்பொழுது உங்களிடத்தில் இந்த தெரிந்து கொள்ளப்படுதலினுடைய இந்த 5 அடிப்படைகள் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது, நம்முடைய தெரிந்து கொள்ளுதலின் தன்மை என்ன? நம்முடைய தெரிந்து கொள்ளுதலின் தன்மை 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும். நீங்கள் யாருங்க? தெரிந்து கொள்ளப்பட்ட. ஹலோ, நீங்கள் யாருங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. கடவுளா பார்த்து, தேவனாய் பார்த்து உங்களை இந்த முழு பூச்சக்கத்தில் இருக்கிற கோடிக்கணக்கான மக்கள் மத்தியில உங்களை தெரிந்து கொண்டார். எவ்வளவு பாக்கியம் வாங்குனீங்க, எவ்வளவு பாக்கியவதி நீங்க. எத்தனையோ பேர் உங்களை விட சிறப்பான மக்கள் உலகத்தில் இருக்கிறாங்க, என்னை விட சிறப்பான மக்கள் இருக்கிறாங்க. ஆனால் அந்த முழு உலகத்தில் நம்மை தேடி கண்டுபிடிச்சார். இன்னொரு மொழியாக்க என்ன சொல்றதுன்னா, தெரிந்து கொள்ளப்பட்ட இனம், chosen race. ஹலோ, எத்தனை பேர் அந்த chosen race, தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. முழுமையாக வாசிங்க. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். பிரியமானவர்களே, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி என்கின்ற அந்த சத்தியத்தை புரிந்திருக்கிறீங்களா? Beloved, have you grasped the fact that you just said something that blows your own mind? You are a chosen generation. I mean, as it registered, தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஆள் இல்ல. ஹலோ, தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. நாம் அனைவரும் அந்த சந்ததிங்க. ஹலோ, நம்முடைய சந்ததியே தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. Good God, I love you. இந்த சத்தியத்தினுடைய வெளிப்பாடு பெறுகிற வரைக்கும் ஏனோதானம் கிறிஸ்தவ வாழ்க்கை ரசிக்கப்பட்டிருப்போம், பரலோகம் நிச்சயமா போவோம், ஆனால் குறைவோடு வாழ்வோம். குறையில்லா வாழ்க்கை உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யாராக இருக்கிறீர்கள் என்பதை முதலாவது புரிந்து கொள்ளுங்க. நீங்கள் விலை மதிக்க முடியாதவர்கள். ஏனென்றால் தேவனே உங்களை தெரிந்து கொண்டார். ஒரு மனுஷன் அல்ல, ஒரு நிர்வாகம் அல்ல, உங்களுடைய பெற்றோர் அல்ல, தேவனே உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்ப பாருங்க, நீங்கள் ஒரு கிறிஸ்தவர்களாக இருக்கிறீங்களா? எத்தனை பேர் கிறிஸ்தவர்கள்? நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறீர்கள். ஆனால் உங்களுடைய பெற்றோர் கிறிஸ்தவ பெற்றோருக்கு நீங்கள் பிறந்தபடியால் நீங்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல. அல்லது உங்களுக்கு ஒரு கிறிஸ்தவ பெயர் சர்ச்சில் வைத்தாங்க,
ஞானஸ்தானம் கொடுத்து உங்களுக்கு ஒரு கிறிஸ்தவ பெயர் கொடுத்ததுனால நீங்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல. அல்லது இந்த ஹோலி கம்யூனியன் கன்ஃபர்மேஷன் இருக்கிறோமே, கேத்தலிக் சர்ச்னா நான் அதை எடுத்தேன் 8 வயசுல. 8 வயசுலேருந்து நான் கிறிஸ்தவன் அல்ல. அல்லது சில சடங்குகள் அல்லது சில சம்பிரதாயங்கள், சில ஜெபங்கள் செய்ததுனால, சில ஜெப குறிப்புகளை நான் வாசித்ததுனால, சில ஜெப புத்தகங்கள் நான் படிச்சதுனால நான் கிறிஸ்தவன் அல்ல. நான் ஏன் கிறிஸ்தவனாக இருக்கிறேன்? கிறிஸ்தவனாக இருக்கும்படி தேவன் என்னை தெரிந்து கொண்டார். அப்போ பிறந்த கிறிஸ்தவன் என்பது புதிய ஏற்பாட்டில் ஒரு இடத்துல கிடையாது. நான் பிறந்த கிறிஸ்தவன் என்கின்ற கூற்று எந்த பகுதியில் புதிய ஏற்பாட்டில் நீங்க காண்பிக்கவே முடியாது. மறுபடி பிறந்த கிறிஸ்தவன் தான் இருக்கிறது. ஸோ நீங்கள் மறுபடி பிறக்கும் பொழுதுதான், மறுபடி பிறக்கிறது என்ன நீங்க கேட்பீங்க. இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்கென்று உங்களுடைய வாழ்க்கை அர்ப்பணிக்கும் போது அதுதான் மறுபிறப்பு. ஆவியில செத்து கிடந்தோம், கர்த்தரை விட்டு பிரிந்திருந்தோம், தேவன் நம்மை ரட்சித்து அவருடைய பிள்ளை ஆக்கிறாரே, அதுதான் மறுபிறப்பு. மறுபடி பிறந்த கிறிஸ்தவர்கள் தான் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்க முடியும். அப்போ பாருங்க, ஏற்கனவே நான் சொன்ன வண்ணமாக எக்லெக்டாஸ் அந்த வார்த்தையினுடைய தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்ன என்ன அர்த்தம்? நீங்கள் ஹேண்ட் பிக்ட். எப்படி அது சொல்றது தமிழ்ல? புரிக்க எடுத்திருக்கிறார். பார்ப்போம். ஒரு 7 பேர் வாங்க ஃப்ரண்ட்ல. 7 பேர் அப்படியே வாங்க. கேர்ள்ஸ் கம் ஃபார்வர்ட் ப்ளீஸ். 5-6 of you come forward. வாங்க வாங்க எல்லாம் வாங்க வாங்க. Get up quickly to the stage. இன்னும் வாங்க வாங்க. இன்னும் சில girls, small girls, come. Only the small ones we can count. Come. எல்லாம் நில்லுங்க. இப்படி நில்லுங்க. இப்படி நில்லுங்க. இப்படி வந்துருங்க. கவனிங்க. இப்படி ஒன்று வாங்க. இந்த அழகான பிள்ளைகள் முழு உலகத்தினுடைய ஒரு ரெப்ரசன்டேஷன் வைத்துக் கொள்வோம், பிரதிநிதிகள். இவங்களுக்கு தான் இந்த 700 கோடி மக்கள், உலகத்தில் இருக்கிற 700 கோடி மக்கள். ரைட்டுங்களா? Go that side. Come this side. You come this side. நீங்க ஒண்ணா கூட்டிட்டீங்க. ஓகே. இந்த 700 கோடி மக்கள் மத்தியில கர்த்தர் என்ன செய்தாருங்க? இந்த 700 கோடி மக்கள் நடுவில் இருந்து அழைத்தார் சில மக்களை. அழைத்த மாத்திரத்தில் இவர்கள் செவி கொடுத்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு தேவ பிள்ளைகள் ஆயிட்டாங்க. இவங்களுக்கும் அந்த அழைப்பு வந்து இவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். இப்ப பார்க்கிறீங்களா? முழு உலகத்திலிருந்து யூ ஆர் ஹேண்ட் பிக். எப்படி காய்கறி கடைக்கு போயிட்டு வேண்டியதை மாத்திரம் நீங்க எடுத்து அதை வெயிட்ட போட்டு வாங்கி வீட்டுக்கு செல்றீங்களோ, தேவன் வந்து அழைப்பை கொடுத்த பொழுது இவங்களெல்லாம் தேவனுடைய அழைப்புக்கு இணங்காமல் எதிர்த்து நின்று விட்டுவிட்டார்கள். இவர்கள் இணங்கி அதை எடுத்துக்கொண்டு விசுவாசித்து தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். விளங்குதுங்க நான் சொல்றது? இந்த முழு உலகத்திலிருந்து தேவன் உங்களை இப்படியாக அழைத்து உங்களை பிரித்து வேரோடு பிரித்து அவருக்கு சொந்தமான ஜனங்களாக இப்பொழுது நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். தேங்க்யூ. சோ விளங்குதுங்களா? அப்போ பேதுரு என்ன சொல்கிறார்? தேவன் உங்களை இந்த உலகத்திலிருந்து தமக்கென்று சொந்தமா இருக்கும்படி தெரிந்து கொண்டார். அதுதான் இந்த நம்முடைய தெரிந்து கொள்ளுதலின் தன்மை. தெரிந்து கொள்ளுதலுடைய தன்மை என்ன? தேவன் இந்த உலகத்திலிருந்து தமக்கென்று ஒரு ஜனத்தை அவருக்கென்று தெரிந்து கொண்டார். அப்போ நீங்க இந்த உலகத்திற்காக அல்ல, உன்னுடைய மனைவி பிள்ளைகளுக்காக அல்ல, உன்னுடைய கணவனுக்காக அல்ல, உன்னுடைய நிர்வாகத்திற்காக நீங்கள் வாழவில்லை. மாறாக நீங்கள் தேவனுடையவர்களாக இருக்கும்படி நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நீங்கள் உலகத்திற்குரியவர்கள் அல்ல, இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல, நீங்கள் தேவனுக்கு சொந்தமான ஜனம். இருக்கிறீங்களா? அல்லேலூயா. நீங்கள் தேவனுக்கு சொந்தமான ஜனம். ஒரு வசனத்தை வாசிப்போம், அதோடு நிறுத்துவோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். சீக்கிரமாக. சோ நம்முடைய தெரிந்து கொள்ளுதலினுடைய தன்மை என்ன? தேவன் இந்த உலகத்திலிருந்து தமக்கென்று ஒரு மக்களை தெரிந்து கொண்டார். அவர்கள் தான் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகிறவர்கள். இப்போ அப்போஸ்தலர் 15:14. தேவன் புற ஜாதிகளில் நின்று தமது நாமத்திற்காக ஒரு ஜனத்தை தெரிந்து கொள்ளும்படி முதல் அவர்களுக்கு கடாட்சி தருளின விதத்தை சிமியோன் விவரித்து சொன்னாரே. கவனிங்க, பேதுரு என்ன விளக்கி சொல்கிறார்? மீண்டுமாய் வாசிங்க. தேவன் புற ஜாதிகளில் நின்று, புற ஜாதிகளுடைய மத்தியில் இருந்து, அதான் விஷயம். புற ஜாதிகள் நான் காமிச்சேன் இல்லைங்களா?
முழு 700 கோடி மக்கள் மத்தியில என்ன செய்தாருங்க? ஜாதிகளில் நின்று தமது நாமத்திற்காக ஒரு ஜனத்தை தெரிந்து கொள்ளும்படி. அல்லோ, பரலோகத்துக்கு போகும்படியாக அல்ல. சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் ரட்சிக்கப்பட்டது பரலோகம் போறதுக்கு. அப்படி உண்மையானால் நீங்க ரட்சிக்கப்பட்ட அடுத்த செகண்ட் செத்து பரலோகம் போயிடணும். ஏன் இந்த பூமியில இவ்வளவு நாள் வச்சிருக்கிறாருங்க? சில பேர் 40 வருஷம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, சில பேர் 45 வருஷம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க. நீங்க ரட்சிக்கப்பட்ட மாத்திரத்தில் பரலோகத்திற்கு தான் உன்னை ரட்சித்திருந்தானா அப்பவே போயிட்டு இருக்கணும். ப்ராப்ளம் சால்வ்டுங்க. ஆனால் தேவன் உங்களை பரலோகம் போகும்படியாக உங்களை ரட்சிக்கவில்லை. எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லுங்க, அவருடைய நாமத்திற்கென்று நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன். திருப்பியும் சொல்லுங்க. ஆங்கிலத்தில் it has come out beautiful. When God first visited the Gentiles, he took out from among them a people for himself. He took out. அந்த வார்த்தை தமிழ்ல இல்ல, தெரிந்து கொள்ளப்பட்டதுன்னு சுலபமா சொல்லிட்டாங்க. ஆனால் அவர்கள் அந்த கூட்டத்தில் இருந்து அவர்களை தேர்ந்தெடுத்து தனியா பிரிச்சிட்டார். அந்த தனியாய் பிரிக்கப்பட்ட மக்கள் தான் நீங்களும் நானும். அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி நீயும் நானும் தான். ஆகவே தான் நான் சொல்கிறேன், நீங்கள் அவருடைய நாமத்திற்கு மாத்திரம் தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவருடைய நாமத்தின் மகிமைக்கென்று. அப்பொழுது பாருங்க, நம்முடைய கவனம் எல்லாம் நான் அவரை மகிமைப்படுத்துகிறேனா, அவருடைய நாமத்தின் மகிமைக்கென்று நான் ஜீவிக்கிறேனா. See, he picked you out. Even though you don't want him, but he picked you out. What a good God. You hate him, you sin against him, you go after all the wretched filth in the world, but he chose you. எல்லாவற்றையும் பண்ணின பிறகு, எல்லாவற்றையும் செய்து முடித்த பிறகு, அகோரமான பாவ பழக்க வழக்கங்கள் நீங்கள் ஊறி இருக்கும் பொழுது, அந்த ஊர்ன அந்த சாக்கடைக்குள் எடுத்து உங்களை பிரித்து தமக்கென்று சொந்தமாக்கி ரத்தத்தினால் கழுவி வார்த்தை கொடுத்து ஆவியானவரை கொடுத்து அந்த பாவத்தின் இடத்தில் மீண்டுமாய் போகாதபடிக்கு வல்லமையும் அனுகிரகத்தையும் கொடுத்து தமக்கு சொந்தமான ஜனமாக அவருடைய நாமத்தின் மகிமைக்கென்று ஒவ்வொரு நிமிடமும் வாழத்தக்கதான கிருபையும் கிருபை வரங்களும் தேவன் உன்னிடத்தில் கொடுத்திருக்கிறார். ஆகவேதான் என்ன சொல்கிறார்? சமாதானமும் கிருபையும் உங்களில் பெருகுவதாக. 2ஆம் வசனத்தில் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சமாதானமும் கிருபையும் வாசிங்க. பிதாவாகிய தேவனிடத்திலிருந்தும் பிதாவாகிய தேவனுடைய முன் அறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது, கிருபையும், கவனிங்க, கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவுது. ஏன் பழைய பாவங்கள் நாம் செய்வதில்லை? கிருபையும் சமாதானமும் உங்களுக்குள் தேவன் என்ன செய்திருக்கிறார்? அதை வைத்தது மாத்திரமல்ல, அதை பெருக பண்ணியிருக்கிறார். நன்மையும் கிருபையும் உங்களுடைய வாழ்க்கையில் பெருகிக் கொண்டே இருக்கிறது. சமாதானமும் சந்தோஷம் உங்களுடைய வாழ்க்கையில் பெருகிக் கொண்டிருக்கிறது. அன்பும் தெளிந்த புத்தி உங்களுடைய வாழ்க்கையில் பெருகிக் கொண்டிருக்கிறது. தேவன் என்னெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிறாரோ அந்த எல்லா காரியங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் பெருகிக் கொண்டிருக்கிறது. ஆகவேதான் பாவத்தை வெறுக்கிறீங்க. ஆகவேதான் பாவ பக்கம் போறதில்லை. ஏதோ நீங்க திடீர்னு பரிசுத்தமான ஆனந்தம் பண்ணி இல்ல. கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். அவருடைய நாமத்திற்கென்று உங்களை அந்த புறஜாதி நின்று தெரிந்து கொண்டார். அதை மாத்திரம் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட இது முதலாவது ஒரு தன்மை தான், முதலாவது அடிப்படை தான். ஒரே ஒரு காரியம் தான் சொல்லியிருக்கிறேன். நம்முடைய தெரிந்து கொள்ளுதல் தன்மை என்ன? நம்முடைய தெரிந்து கொள்ளுதலின் தன்மை என்ன? நாம் தேவனுக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அப்போ தேவனுடைய முழு நோக்கம் என்னங்க? இதை சொல்லி முடிச்சிடுறேன். தேவனுடைய முழு நோக்கம் அந்த மக்கள் கூட்டத்திலிருந்து தமக்கு சொந்தமான ஒரு ஜனத்தை தெரிந்து கொள்வதுதான். அதுதான் நம்முடைய தெரிந்து கொள்ளப்படுதலின் தன்மை. தேவன் எப்படி நம்மை தெரிந்து கொண்டார்? நீங்கள் ஒன்றும் செய்யாமல் இருந்த பொழுது உங்களை தெரிந்து கொண்டார். உங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுங்க. உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. சில பேர் அதுதான் எதிர்க்கிறாங்க. ஏன் இந்த உபதேசத்தை எதிர்க்கிறாங்கன்னா, அப்ப எங்களுக்கெல்லாம் ஒரு பாட்டு இல்லையா? எங்களையும் சார்ந்தது இல்லையா? நாங்களும் அறுத்துரு கொடுத்து இல்லையா கர்த்தரை ஏற்றுக்கொள்வது? ஆனால் அது ஏற்றுக்கொள்வதற்கு எனக்கு அந்த மனப்பான்மை. நான் தானே ஆமன் சொன்னேன், நான் தானே முன்பாக வந்தேன், நான் தானே அறிக்கை செய்தேன். அறிக்கை செய்ய வச்சது அவர் தான். அந்த எண்ணமே கொடுத்தது அவர் தான். முன்பாக வரும்படி அந்த வெட்கத்தை எல்லாம் விட்டு முன்பாக எழுந்து நின்று வரும்படி கொடுத்தது ஆண்டவர் தான்.
எத்தனையோ பேர் அப்படியே ஸ்ட்ராங்காக நின்று நான் வர போகிறதில்ல, இனி என்ன வேணால் பிரசங்கம் பண்ணி நான் நரகத்துக்கு தான் போகிறேன்னு தீர்மானம் பண்ணுகிறவர்கள் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் தெரிந்து கொள்ளப்படுகிறவர்கள் ஓடி வருவாங்க. இருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்கிறார், உன்னை உலக தோற்றத்துக்கு முன்பாகவே எனக்கு சொந்தமானவன் என்று நீ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்கு இந்த சகல விதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் உன்னதங்களிலே கிறிஸ்து இயேசுக்குள் நீ பெற்று அனுபவிக்கும்படி உன்னை தெரிந்து கொண்டேன். எனக்கென்று உன்னை தெரிந்து கொண்டேன், என்னுடைய நாமத்திற்கென்று உன்னை தெரிந்து கொண்டேன். இந்த வசனங்கள் ஆசை போடுங்க, சிந்திங்க. இந்த வாரம் முழுவதுமாக நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி என்கின்ற சத்தியத்தை உங்களுக்குள் ஆழமாய் பதியட்டும். கேள்வி ஒரு நாளும் தேவனை பார்த்து நீங்க கேட்க மாட்டீங்க. எழும்பி நிற்போம்.